திமுகவின் அடுத்த கட்ட மூவ் என்ன? தோல்வி குறித்து வெளிப்படையாக பேசிய உதயநிதி ஸ்டாலின். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் தீர்ப்புக்கு தலைவிளங்குகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் புதிதாக களம் கண்ட விஜய் தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளார். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை தாவேகா வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 73 தொகுதியில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின், மக்கள் என்ன தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்கிறோம், தலை வணங்குகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் பதவி குறித்து கேள்வி கேட்கிறீர்கள். உங்கள் யூகத்திற்கு என்னால் பதிலளிக்க முடியாது. எங்கள் தலைவரும் பொதுச் செயலாளரும் இது குறித்து முடிவு செய்வார் என்று கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவேன். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. தங்கள் கட்சிதான் வெற்றி பெறும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். அதே போலத்தான் நாங்களும் விரும்பினோம். சிறப்பான பணிகளை செய்தோம். அதனால் வெற்றி பெறுவோம் என எதிர்பார்த்தோம். மக்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் மக்களுக்காக எங்களின் கடமைகளை நாங்கள் எப்போதும் செய்து கொண்டே இருப்போம். இளைஞர்களுக்கு இந்த முறை நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், ஆட்சி அமையும் போது என்னவென்று பார்ப்போம். ஏன் இவ்வளவு அவசரம் என்றார். முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், நீதிமன்றத்திற்கு போவது குறித்து தலைவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என தெரிவித்துள்ளார்.